வணக்கம் நண்பர்களே. 15/12/2023க்கான ப்ரீ மார்க்கெட் வீடியோ நம்ம அனலைஸ் பண்ணிடுவோம். எப்போதுமே நம்ம ஜஸ்ட் வந்து குளோபல் மார்க்கெட்டில் ஃபண்டமெண்டலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு செக் பண்ணுவோம். அதாவது குளோபல் மார்க்கெட்னா நம்மளுக்கு எப்படி ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் நம்மளோட டெக்னிக்கல் லெவல்ஸ், இன்னைக்கான இம்பார்ட்டண்டான ஈவெண்ட்ஸ், நியூஸ், அதுக்கெல்லாம் நெக்ஸ்ட் நம்ம அனலைஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து குளோபல் மார்க்கெட் இன்னைக்கு எப்படி க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி இண்டிகேட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாசிட்டிவாக வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0.39% வந்து பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அதாவது 83 rupees வந்து பாசிட்டிவாக நம்மளுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ இது ஒன் ஆஃப் த பாசிட்டிவ். நிஃப்டி பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஒரு 60 பாயிண்ட்ஸ் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. டவ் ஜோன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 0.43% வந்து பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. நாஸ்டாக் பார்த்தீங்கன்னா 0.19% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. S&P 500 பார்த்தீங்கன்னா 0.26% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஹாங்சேங் பார்த்தீங்கன்னா 1.7% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ நம்மளுக்கு ஆல் இண்டிசிஸ்மே நம்மளுக்கு பாசிட்டிவாக தான் இருக்கு. ஒரே ஒரு ரீசன், எக்கனாமி வந்து ஸ்டேபிளாக இருக்கு. எல்லா கண்ட்ரியுமே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ல இருந்து இன்ஃபிளேஷன் வரையும் ஸோ எல்லாமே ஸ்டேபிளாக வச்சிருக்காங்க. ஸோ அதுக்காண்டி மட்டும்தான் இவ்வளோ பெரிய ஒரு மூவ்மெண்ட் வந்து நடந்துட்டு இருக்கு. சரிங்களா? இந்தியன் இண்டிசஸ் எஸ்டர்டேவே தெரியும், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி 200 பாயிண்ட்ஸ் வந்து கேப் அப்ல ஓப்பன் ஆச்சு. அதாவது 183 சம்திங் வந்துச்சு கேப் அப்ல. ஸோ நம்மளுக்கு சென்செக்ஸை பொறுத்தளவுக்கு எஸ்டர்டே எப்படி க்ளோஸ் ஆயிருச்சுன்னா 1.34% வந்து பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 1.23% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்கை பொறுத்தளவுக்கு 1.36% வந்து பாசிட்டிவா க்ளோஸ் ஆச்சு. எஸ்டர்டே ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஒரு நல்ல ஒரு பீக் மூவ்மெண்ட்ல போச்சு. அதுக்கப்புறம் அப்படியே சைட் வேஸ். ஸோ இந்த ஒரு ட்ரேட் மட்டும் தான் நம்ம எடுத்தது. மற்ற ட்ரேட் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து அவாய்ட் பண்ணியாச்சு. ஏன்னா நம்மளோட ஸ்ட்ராட்டஜிக்குள்ள ஸோ அதெல்லாம் என்ட்ரு ஆகலை. சரிங்களா? ஸோ அதனால நம்ம அந்த ட்ரேட்லாம் அவாய்ட் பண்ணிட்டோம். ஸோ எஸ்டர்டே பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு எல்லா இண்டிசிஸுமே பாசிட்டிவாக தான் நம்மளுக்கு க்ளோஸ் ஆச்சு. ஸோ டுடே என்ன இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இன்னுமே வரப்போ டெக்னிக்கல்ஸ் அண்டு ஈவெண்ட்ஸ் பேஸ் பண்ணி அனலைஸ் பண்ண போகிறோம். கமாடிட்டிஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு ஸோ நம்மளுக்கு என்னன்னா குரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா 3.12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, பாசிட்டிவ் க்ளோஸ் ஆயிருக்கு. Brent crude oil பார்த்தீங்கன்னா 3.40% வந்து பாசிட்டிவ் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது ஒன் ஆஃப் த பாசிட்டிவ். கரன்சிஸை பேஸ் பண்ற அளவுக்கு USD பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 0.8% பாசிட்டிவ் க்ளோஸ் ஆயிருக்கு. சரிங்களா? அடுத்து பாண்ட்ஸை பொறுத்தளவுக்கு இந்தியாவோட 10-year பாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 0.7% நெகட்டிவ் க்ளோஸ் ஆயிருக்கு. யுனைடெட் ஸ்டேட்டோட 10-year பாண்ட் பார்த்தீங்கன்னா 0.11% வந்து நெகட்டிவ் க்ளோஸ் ஆயிருக்கு. பெருசாக வந்து சேஞ்சஸ் கிடையாது, சும்மா லைட்டாக தான். சரிங்களா? ADR பேஸ் பண்ணுற அளவுக்கு ஆக்சிஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாசிட்டிவ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ 0.15% பாசிட்டிவ் க்ளோஸ் ஆயிருக்கு. நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்கோம் பிளாக் டேல வந்து நடந்துட்டு இருக்கு ஆக்சிஸ் பேங்க்ல அப்படின்னு. ஸோ இன்னைக்கு நம்மளுக்கு மறுபடியும் பாசிட்டிவ் ஆயிருக்கு. அது ரொம்ப சும்மா லைட்டாக தான். சரிங்களா? ரொம்ப பெருசாலாம் கிடையாது. டாக்டர் ரெட்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 0.91% நெகட்டிவ் க்ளோஸ் ஆயிருக்கு. HDFC பேங்க் பார்த்தீங்கன்னா 1.46% நெகட்டிவா இருக்கு. இன்னைக்கும் பேங்க் நிஃப்டில சம்பவம் இருக்கு போல. ICICI பேங்க் பார்த்தீங்கன்னா 0.4% வந்து நெகட்டிவ் க்ளோஸ் ஆயிருக்கு. இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா 5.15% வந்து நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. சாரி, பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. நெகட்டிவ் கிடையாது, பாசிட்டிவ். ஸோ அப்போ நம்ம லாங் பொசிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க், ஸோ HDFC, அதுக்கப்புறம் இன்ஃபோசிஸ், விப்ரோ பார்த்தீங்கன்னா 3.17% பாசிட்டிவ் க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இது எல்லாமே லாங் பொசிஷன் அனலைஸ் பண்ணுங்க. இந்த நெகட்டிவ் இருக்கிறது மட்டும் ஷார்ட் பொசிஷனுக்கு வந்து அனலைஸ் பண்ணிங்கன்னா ஸோ நம்மளால வந்து ஈஸியாக வந்து லாங் பொசிஷன் ஷார்ட் பொசிஷன் ட்ரேடிங் வந்து கவர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த FIIDA எல்லாம் எவ்வளோ பை பண்ணியிருக்காங்க, செல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக டே பை டே. ஸோ அப்புறம் இன்னைக்கான இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் என்ன, நியூஸ் ஏதாவது பப்ளிஷ் ஆயிருக்கா அப்படிங்கிறத நெக்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். FII வந்து எவ்வளோ பை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21,080 கோடிக்கு வந்து எஸ்டர்டே வந்து பை பண்ணியிருக்காங்க. ஆச்சரியமான ஒரு விஷயம். எவ்வளவுக்கு செல் பண்ணியிருக்காங்கன்னா 17,510 கோடிக்கு தான் செல் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இதுல இருந்தே தெரியுது அவங்க நெட் பர்ச்சேஸ் வந்து எவ்வளவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா 3,520 கோடிக்கு வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க அவங்களோட ஷேரை வந்து. DIA பார்த்தீங்கன்னா 12,118 கோடிக்கு வந்து வாங்கியிருக்காங்க. 11,565 கோடிக்கு வந்து செல் பண்ணியிருக்காங்க. நெட் பர்ச்சேஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 553 கோடிக்கு வந்து நெட் பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து FIIDA ரிப்போர்ட். ஓகே, ஸோ FII பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து பை பண்ணிட்டு இருக்காங்க. DA வந்து 1 or 2 days செல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நெட் பர்ச்சேஸ் வந்து கண்டினியூஸாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. எஸ்டர்டே வந்து இம்பார்ட்டண்டான ஈவெண்ட்ஸ்லாம் சொன்னேன். அதில் 2 ஈவெண்ட்ஸ் வந்து ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனியோட இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் அப்படின்னா
இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் வந்து எதுவும் பெருசாக சேஞ்சஸ் கிடையாது. 5.25% தான் இருக்கு ஜெர்மனியோடது. யூரோவோட இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 4.5% இருக்கு. சரிங்களா? ஸோ எதுவும் பெருசாக எதுவும் சேஞ்சஸ் கிடையாது. எல்லாமே ப்ரீவியஸை பேஸ் பண்ணி அப்படியே தான் வச்சிருக்காங்க. ஸோ எதுவுமே பெருசாக வந்து சேஞ்சஸே கிடையாது. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா எஸ்டர்டே வந்து டைரக்ட் டாக்ஸ் கலெக்ஷன் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10.6 ட்ரில்லியன் வந்து ஏப்ரல் டு நவம்பர் வரையும் கலெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ ரைஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 23.4% வந்து ரைஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னன்னா ஒரு இம்பார்ட்டன்டான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கிறிஸ்டலினா வந்து ஐஎம்எஃபோட சீஃப். ஸோ இவங்க வந்து ஒரு நியூஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. என்னன்னா கிரிப்டோ பேஸ் பண்ற அளவுக்கு அதிகமான அடாப்ஷன் எங்க இருக்கு, டாப் ஹைல இருக்கோம்னா இந்தியா தான் வந்து கிரிப்டோல அதிகமான அடாப்ஷன் இருக்காங்க. ஸோ அப்படின்றது அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இந்த நியூஸ். சரிங்களா? ஸோ இதுதான் இன்னைக்கான நியூஸ். நெக்ஸ்ட் இன்னைக்கான ஈவெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம ஜஸ்ட் செக் பண்ணிக்குவோம். 7:30க்கு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் இயர் ஆன் இயர் எவ்வளோ இருக்கு, எவ்வளோ வந்து பப்ளிஷ் சரி எவ்வளோ வந்து ப்ரொடக்ஷன் இருக்கு அப்படிங்கிறது அந்த டேட்டா வந்து பப்ளிஷ் ஆக இருக்கு 7:30க்கு. அதே 7:30க்கு பார்த்தீங்கன்னா ரீட்டைல் சேல்ஸ் ஸோ இயர் ஆன் இயரை பேஸ் பண்ணி நவம்பர் மந்த் என்ன வந்திருக்கு அப்படிங்கிறது சைனாவோட ரிப்போர்ட். சரிங்களா? சைனாவோட இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் ரீட்டைல் சேல்ஸ் வந்து பப்ளிஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு ஈவெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவை பேஸ் பண்ற அளவுக்கு இன்னைக்கு பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் வந்து வரப்போகுது. அது எப்போனா கரெக்டாக எக்ஸாக்டாக மார்க்கெட் க்ளோஸ் ஆகிற டைம்ல வந்து வருது. 3:30க்கு வந்து பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடோட டேட்டா வந்து பப்ளிஷ் ஆக இருக்கு. ஓகே, ஸோ இதுதான் இன்னைக்கான ஈவெண்ட்ஸ் அண்ட் நியூஸ் வந்து இது வரையும் பப்ளிஷ் ஆயிருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டிக்கான மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன, லாங் டர்ம் லெவல்ஸ் எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஜஸ்ட் செக் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இன்னைக்கான இன்ட்ராடே லெவல்ஸ் என்ன அனலைஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது ஜஸ்ட் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஸோ 1 டே டைம் ஃப்ரேம்ல வச்சிருக்கேன். மார்க்கெட் இப்போ நெக்ஸ்ட் நம்மளுக்கு எங்கே நிற்கிது அப்படிங்கிறத நம்ம ஜஸ்ட் செக் பண்ணிக்கிறோம். எஸ்டர்டே சொல்லியிருந்தோம் ரெட் கேண்டில் ஒரு டோஜி கேண்டில் ஃபார்மேஷன் இருக்கு அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு ஒரு கிரீன் கேண்டில் ஃபார்மேஷன் கொடுத்துச்சு அப்படின்னா ஒரு மார்னிங் ஸ்டார் கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு வந்து கிடைக்குது அப்படின்னா, ஸோ அது ஒரு கிரீன் கேண்டில் கொடுத்துருக்கு. பட் கேப் அப்பில் இருக்கு. சரிங்களா? ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து கேப் அப்பில் வந்து நம்மளுக்கு இருக்கு. ஆனால் அதில் அல்டிமேட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21,070 அந்த லெவலை வந்து டச் பண்ணியிருக்கு. ஓகே, மார்க்கெட் இன்னும் ஒரு புல்லிஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஜஸ்ட் நம்ம லாங் டேர்ம் அனலைஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு இதான் நம்மளுக்கு நடந்திருக்கு. நம்ம அந்த ஒரு 1 வீக் டைம் ஃப்ரேம் வச்சு நம்ம செக் பண்ணுறப்ப சில விஷயங்கள்லாம் நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இதுதான் அந்த 1 வீக் டைம் ஃப்ரேம். நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாளாக வந்து நம்மளுக்கு வீக்கில் அதாவது பீக்கில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா October 23. ஸோ அந்த வீக்ல இருந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பீக்ல இருக்கு. ஸோ அப்போ இதில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கோட பர்ஃபார்மன்ஸ்லாம் பாருங்க எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது. ஜஸ்ட் நீங்கள் எடுத்து நிஃப்டி 50ல இருக்கக்கூடிய மேஜர் ஸ்டாக்ஸ் எல்லாம் செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ மார்க்கெட் மறுபடியும் இப்படி கீழே விழுது அப்படின்னா நம்ம மறுபடியும் இந்த மாதிரி ஒரு லெவல் வரப்ப வாங்கி வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ஏற்படுத்தியாங்க. சரிங்களா? நான் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு போயிடுறேன். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இந்த ட்ரெண்ட் லைன்ல வந்து மார்க்கெட் எஸ்டர்டே வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னா சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனையும் இந்த 21,014 வந்து ரீச் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நம்மளோட எஸ்டர்டே எக்ஸ்பெக்டேஷனா இருந்துச்சு. கண்டிப்பா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் எஸ்டர்டே கொடுக்கல. ஸோ ட்ரை பண்ணுவோம் இன்னைக்கு அது கிடைக்குமா அப்படிங்கிறது பார்ப்போம். கேப்பை ஃபில் பண்ணுமான்னு. சரிங்களா? ஸோ டுடே நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 50 பாயிண்ட்ஸ் வந்து கேப் அப்லேயே ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோம். சரிங்களா? 50 பாயிண்ட்ஸ் வந்து கேப் அப்லேயே ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்குவோம். ஸோ இந்த லெவலை வந்து தாண்டுதா அப்படிங்கிறதா நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த லெவலை வந்து தாண்டி தான் ஓப்பன் ஆகுது. ஆல்ரெடி சப்போர்ட் எடுக்க அப்போ பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னா கண்டிப்பாக சான்சஸ் இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லா கண்ட்ரியோட எக்கானமியுமே வந்து ஸ்டேபிளாக தான் இருக்கு. ஸோ அப்போ இவ்வளோ தூரம் ஓப்பன் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இல்லை ஒருவேளை நம்மளுக்கு டவுன் ட்ரெண்ட் வருது அப்படின்னா ஒன்று இந்த லெவலை உடச்சுனா நெக்ஸ்ட் நம்மளுக்கு இங்கேருந்து சப்போர்ட் எடுக்க சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ இங்கேருந்து சப்போர்ட் எடுக்க சான்சஸ் இருக்கு. இல்லைனா இந்த ட்ரெண்ட் லெவல் வரையும் கீழே இறங்கிட்டு ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கு. இன்ட்ராடே லெவல்ஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு ஸோ இதுதான் என்னோட இன்னைக்கான இன்ட்ராடே லெவல்ஸ். மார்க்கெட் எனக்கு அப் ட்ரெண்ட்லேயே போகுது அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ஆர் 15 மினிட்ஸ் வந்து நம்ம ட்ரேட் எடுக்க மாட்டோம்.
எங்களோட பிவோட் ஸ்ட்ராட்டஜி டேட்டா பேஸ் பண்ணி 30 மினிட்ஸ் வந்து ட்ரேட் எடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பிவோட் ஸ்ட்ராட்டஜி கிடைச்சதுக்கப்புறம் ட்ரேட் எடுப்போம். ஸோ பிவோட் ஸ்ட்ராட்டஜி ஆல்ரெடி இருக்கு இண்டிகேட்டர்ஸ், பட் அது இல்லாமல் நம்மளோட டேட்டா வச்சு எடுப்போம். ஸோ அதை பேஸ் பண்ணி அதை வந்து கால்குலேட் பண்ணி எடுப்போம். ஃபர்ஸ்ட் ட்ரேட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 or 10 மினிட்ஸ் நம்ம ட்ரேடை வந்து அவாய்ட் பண்ணிடுவோம் மோஸ்ட்லி. அது எவ்வளோ பெரிய மூவ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி அது தேவையே கிடையாது. ஏன்னா அதுதான் நம்ம டைம் வேல்யூட்டிக்கு அதிகமாக கொடுத்துடும். பட் நம்மளுக்கு ப்ராஃபிட் அதிகமாக தரும், அந்த அளவுக்கு லாஸே அதிகமாக தரும். கிட்டத்தட்ட ஸ்கேல்பிங் ட்ரேடிங். சரிங்களா? ஃபர்தரா மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் இதுல வந்து சப்போர்ட் எடுக்க சான்சஸ் இருக்கு. பட் சப்போர்ட் எடுக்கல அப்படின்னா அது எங்க வந்து சப்போர்ட் எடுக்கணும்னா இந்த பிளேஸ்ல வந்து சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணும். சரிங்களா? ஒன்ஸ் அந்த பிளேஸ் ட்ரை பண்ணிடுச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து இந்த லெவல்ல வந்து ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் கொடுக்கும். கரெக்ஷன் கொடுத்தது அகைன் மார்க்கெட் எவ்வளவு தூரம் போயிட்டு மறுபடியும் கீழே விழுகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்கு. ஸோ அப்போ டேவோட லோ வரையும் நான் எதிர்பார்க்கிறேன். டேவோட கீழே விழுந்துருச்சு அப்படின்னா டேவோட லோ வரையும் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா எஸ்டர்டே வந்து கேப் அப்ல தான் நல்ல ஒரு மூவ்மெண்ட்டை தவிர அதுக்கப்புறம் ஒரு பெருசா ஒன்றும் மூவ்மெண்ட் கிடையாது. ஸோ அதனால இந்த எக்ஸ்பெக்டேஷன் தான் நம்ம வந்து நிஃப்டி 50ல வந்து பண்றோம். ஒன்ஸ் எனக்கு இதை உடச்சுன்னா இதுவரையும் என்னோட ட்ரேட் இருக்கும். அதுக்கு கீழே வந்து மார்க்கெட் போகணும், அதுக்கப்புறம் பார்ப்போம். ஏன்னா எக்கானமி எல்லாமே ஸ்டேபிளா இருக்கனால நம்மளுக்கு அப் ட்ரெண்டுக்கு போறதுக்கான பாசிபிலிட்டிஸ்ல தான் ஃபுல்லாவே இருக்கு மார்க்கெட். அப் ட்ரெண்ட்ல போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் மார்க்கெட் நம்மளுக்கு ஃபுல்லாவே இருக்கு. எக்ஸாக்டா நம்ம சொன்ன 61 இந்த லெவல் 21,126 வரையும் நம்ம வெயிட் பண்ணுவோம். டவுன் ட்ரெண்ட் வந்துச்சுன்னா ட்ரேட் எடுப்போம். அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து கோல்டன் ரேஷியோ வந்துடும். அப் ட்ரெண்ட் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகமா இருக்கு. நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி போயிட்டு இருக்கா? ஸோ செக் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஆல்ரெடி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு கீழே விழுவதற்கான சான்சஸ் இருந்துச்சு இந்த இடத்துல. நான் எஸ்டர்டே சொன்னோம் நம்மளுக்கு கேப் அப்ல ஓப்பன் ஆகணும்னா மார்க்கெட் வந்து இதையும் பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னா 47,524 வந்து ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் டார்கெட் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 48,993 தான் நம்மளோட லாங் டர்ம் அனாலிசிஸ் டார்கெட். சரிங்களா? மேஜர் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பேஸ் பண்ண அளவுக்கு எனக்கு இந்த ட்ரெண்டுக்கு மேல ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறப்ப மார்க்கெட் வந்து எனக்கு அப் ட்ரெண்ட்ல தான் இருக்க போகுது. ஸோ அதை உடச்சுனா எவ்வளவு தூரம் சப்போர்ட் எடுக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஒன்ஸ் எனக்கு இந்த சப்போர்ட் இந்த ட்ரெண்டே உடைக்குது அப்படின்னா இது இவ்வளவு தூரம் வந்துட்டு சப்போர்ட் எடுக்க சான்சஸ் இருக்கு. கேப் அப்ல ஓப்பன் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் சப்போர்ட் உடச்சிருச்சு அப்படிங்கிற போய் ட்ரேட் எடுக்கக்கூடாது, வெயிட் பண்ணணும். அப்புறம் இதை உடைச்சா நம்மளோட ட்ரேடை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். இல்லைன்னா மார்க்கெட் இங்க இருந்து அப் ட்ரெண்ட்ல போகலாம். இது ஒரு வியூ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. இல்லை எனக்கு இது ரெண்டே உடச்சிருச்சு அப்படின்னா தாராளமாக நம்ம இவ்வளோ தூரம் நம்மளோட ட்ரேடை வந்து ஹோல்ட் பண்ணலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து 47,503 உடைக்கணும், 47,276 உடைக்கணும். ஓகே, ஸோ இது ரெண்டு தான் மேஜர் லெவல்ஸாக நம்ம டார்கெட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். இன்ட்ராடே லெவல்ஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு இதுதான் இன்ட்ராடே லெவல்ஸ். ஃபர்தரா எனக்கு மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போகுதுன்னா நான் ஆல்ரெடி சொன்னதுதான் இந்த லெவல்ஸ்க்கு மேலே ஓப்பன் ஆகுது அப்படின்னா இந்த லெவல்ஸ் வந்து இப்படி மேலே ஓப்பன் ஆகுதுன்னா இங்க இருந்து நம்மளுக்கு வந்து ஒன்று சப்போர்ட் எடுக்கணும். சரிங்களா? இல்லை அப்படின்னா இதுல இருந்தே சப்போர்ட் எடுத்து போகணும். இந்த 3 லெவல்ஸுமே சப்போர்ட் எடுக்கல, இது உடைக்குது அப்படின்னா நம்ம ட்ரெண்டை வந்து பிரேக் ஆகுது. ஸோ மார்க்கெட் வந்து நம்ம டேவோட லோ வரையும் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஃபர்தரா சார்ட் வந்து டெலிகிராம் வந்து அப்டேட் பண்ணிடுறேன். சரிங்களா? ஸோ அங்கே வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. பிரேக் ஆகுது, இதை பிரேக் ஆகுதுன்னா தான் நெக்ஸ்ட் நம்ம இந்த ட்ரேடை வந்து அவாய்ட் பண்ணிடுவோம். இதில் பிரேக் ஆச்சுன்னா இதை பிரேக் ஆனாதான் நெக்ஸ்ட் அடுத்த மூவ்மெண்ட் ட்ரேட் வந்து எடுப்போம். நம்மளுக்கு ஃபின்னிஃப்டி. ஸோ ஃபின்னிஃப்டியை பொறுத்த அளவுக்கு லாங் டர்ம் அனாலிசிஸ் ஆல்ரெடி நம்ம போட்டிருந்த மாதிரி நம்மளோட டார்கெட்டுக்கு மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த டார்கெட் வந்து ஹிட் பண்ணலை, அதாவது பிரேக் ஆகணும் அப்படின்னு லோ அதை பிரேக் பண்ணலை, நம்மளுக்கு ஹை பிரேக் பண்ணியிருக்கு கேப் அப்பில். ஸோ நம்மளோட டார்கெட்டுக்கு வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ ஃபின்னிஃப்டியை பொறுத்தளவுக்கு பிரச்சனையே கிடையாது. ஃபின்னிஃப்டியில் எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. என்னன்னா மார்க்கெட் விழுவதற்கான சான்சஸ் இருக்கா அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்குது.
பட் எனக்கு லோ பிரேக் பண்ணல, பிரேக் அவுட் ஸ்ட்ராங்கா இருக்கு, பட் லோ வந்து எனக்கு பிரேக் ஆகல. சப்போஸ் இன்னைக்கு டே ஒன்ல அந்த லோ பிரேக் ஆச்சுன்னா இவ்வளவு தூரம் மார்க்கெட் வந்து விழுகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். 21,291 வரையும் விழுகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஜஸ்ட் நம்மளோட இந்த ட்ரெண்ட் வந்தனுமே ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு அப்படியே அப் ட்ரெண்ட்ல இருந்திருக்கு பாத்தீங்களா, அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் மறுபடியும் விழுந்திருக்கு. ஸோ அதுதான் ட்ரெண்டை பேஸ் பண்ணி நம்மளுக்கு நடக்கக்கூடிய ஒரு மூவ்மெண்ட். அப்போ நம்மளுக்கு சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா இது, இப்போ ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த லெவலில் ரெசிஸ்டன்ஸ் தான். இதுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து நம்மளுக்கு இந்த லெவலில் வந்து டக்குன்னு சப்போர்ட் எடுத்து அப் ட்ரெண்ட் போகலாம். ஸோ நம்மளோட டார்கெட் வந்து லாங் டேர்ம் டார்கெட்டை போயிட்டு ஹிட் பண்ணுறதுக்கு மூவ் ஆகிட்டு போகலாம். நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இன்ட்ராடே லெவல்ஸ் ஆல்ரெடி எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா நல்லா சைட்வேஸில் இருந்துச்சு. அதாவது நிஃப்டிலாம் நல்ல சைட்வேஸ். மிட் கேப் நிஃப்டி பார்த்தீங்கன்னா தெரியல, ஆல்மோஸ்ட் அது ஃபுல் அண்ட் ஃபுல் சைட்வேஸ், சின்ன சின்ன கேண்டிலாக கொடுத்துருந்துச்சு. நம்மளுக்கு இந்த ட்ரெண்டை பிரேக் ஆகி மேலே தான் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இதெல்லாம் சப்போர்ட் எடுக்கல அப்படின்னா, இதை உடச்சிச்சுன்னா நம்ம டவுன் ட்ரெண்ட் ட்ரேட் வந்து பண்ணலாம். இதை உடைக்கல அப்படின்னா நம்மனா அப் ட்ரெண்ட் ட்ரேட் தான் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ஃபினிஃப்டி இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு. ஓகே, ஸோ ஐ எம் நாட் ஏ செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர். திஸ் வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. நம்மளோட சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது வேறு ஏதாவது ஷேர் மார்க்கெட்டை பற்றி டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸோ தாராளமாக வந்து கமெண்ட்ல வந்து கேளுங்க. ஸோ நான் பற்றி வீடியோ போட வந்து ட்ரை பண்ணுறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.